உறவினர்களுக்கு மத்தியில் மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும் என்று சொன்னால் அவர்கள் சமாதானமாக ஆகிக்கொள்ள வேண்டும். அவர்கள் எவ்வளோ பெரிய நமக்கு துன்பங்களை தந்தாலும் அதை மன்னித்து சகித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை நேற்று சொன்னோம். அதே போல் உறவினர் அல்லாத மற்றவர்களுக்கு மத்தியில் இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறந்து மன்னித்து இணைந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நம்ம சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் இதில் தலையிட்டு யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அவர்கள் விஷயத்தில் தலையிட்டு அவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் காண வேண்டும் என்பதை நம்ம சொல்லியிருந்தோம். இந்த விஷயத்தில் கூடுதலாக சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது. அதாவது ஒருவர் நமக்கு அநீதி இழைக்கிறார் என்று சொன்னால் அந்த அநீதி பல வகைகளில் இருக்கலாம். குறிப்பாக நம்மளை ஒருத்தர் ஏசுகிறார், திட்டுகிறார், இது அவர் நமக்கு செய்கிற அநீதி. அல்லது நம்மிடத்தில் ஒரு கடனை வாங்கி கொண்டு வாங்கவில்லை என்று சொல்கிறார், இதுவும் ஒரு அநீதி. ஆனால் அந்த ரெண்டும் ஒரே மாதிரியானதா? ஒரே மாதிரியானது இல்லை. நம்மளை திட்டுறது, பேசுகிறது, மனம் புண்படி நடக்கிறது, நம்மளை இன்சல்ட் பண்ணுறது, நமக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதை ரீகவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அதை மன்னிச்சிடலாம், அதை மறந்துடலாம். ஆனால் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற என் சகோதரன் என்னுடைய இடத்தில் ஒரு 10 அடி எடுத்து வீட்டை கட்டிட்டான் என்று சொன்னால் இதில் கிளைம் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கிறது. அதில் கிளைம் பண்ணுற விஷயம் கிடையாது. இதில் திட்டுறது, ஏசுறது, மனம் புண்படி பேசுவது, அவமரியாதை செய்வது, நல்லது கெட்டதுக்கு அழைக்காமல் இருப்பது, இந்த மாதிரியான ஒரு அநீதிகள், பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொன்னால் அதை ஒருவனால் மன்னித்து விட முடியும். ஆனால் இந்த கிளைம் பண்ணுற விஷயம் இருக்குதுல்ல, அந்த விஷயத்தை எப்படி மன்னிப்பான்? ஒருத்தன் அவனுக்கு உரிய இடம் இருக்கிறது, வீட்டிலேருந்து 10 அடி எடுத்து ஒருத்தன் கட்டிவிட்டான், நம்ம சமாதானமாக போயிடுவோம் அப்படின்னா அந்த இடத்த விட்டுருணுமா? அது கிளைம் பண்ணி இவனுக்கு வாங்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. இவனுக்கு உரிய அந்த பொருளை கிளைம் பண்ணி வாங்கணுங்கிற விஷயம் இருக்கும்போது அதுக்கு மார்க்கத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதே மாதிரி 2 பேருக்கு மத்தியில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. என்ன மாதிரி பிரச்சனை என்று சொன்னால், ஒரு சமுதாயத்தின் பெயரால் ஒருத்தன் வசூல் பண்ணி மோசடி செய்கிறான், அதை இன்னொருத்தன் சுட்டி காட்டுகிறான். இதில் இந்த 2 பேருடைய பிரச்சனை அது அல்ல. அந்த விஷயத்தில் சமாதானம் பண்ணால் எப்படி பண்ணுறது? அவன் மோசடி பண்ணிட்டு போகிறான், நீ கண்டுக்கிறாமல் எரின்னு பண்ண முடியுமா? அப்படி இது அர்த்தம் வராது. அப்போ அதுக்கு ஒரு நிலைப்பாடு மார்க்கத்தில் இருக்கிறது. அப்போ எந்தெந்த விஷயத்தில் நம்ம சும்மா சமாதானம் ஆகிக்கொள்ளலாம், எந்தெந்த விஷயங்களில் நம்ம கிளைம் பண்ணலாம் என்பதை கூடுதல் தெளிவு இல்லாமல் நேற்றைய தினம் சொன்னதால் இது குறித்தெல்லாம் பல கேள்விகள் பல சகோதரர்கள் நேரில் நம்மிடத்தில் சொல்லி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதற்கான ஒரு விளக்கத்தை தருகிறோம். முதலாவதாக நமக்கும் ஒரு மனிதருக்கு ஏற்பட்ட பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமானதாகவோ திரும்ப பெறுகிற விஷயம் சம்பந்தமாகவோ இல்லாமல் வேறு மாதிரியான பிரச்சனைகள், ஏசுவது, திட்டுவது, பேசுவது, மனம் முன்படி நடந்து கொள்வது, இந்த மாதிரியான கவனிக்காமல் இருப்பது, மூத்த விசாரிக்காமல் இருக்கிறது, ஜனாசாவுக்கு போகாமல் இருக்கிறது, கல்யாணத்துக்கு போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தால் அதில் திருப்பி அவர்கிட்ட வாங்குறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நடக்கலாம் என்று கேட்டால், நம்மளை திட்டானா அதை நம்மளும் திட்டிடலாம். அவன் திட்டுற மாதிரி அவன் செய்த அளவுக்கு நம்மளை என்ன செஞ்சிடலாம், பதிலடி கொடுத்துடலாம். ஆனாலும் மன்னித்து விடுவது சிறந்தது. எந்த விஷயங்களில் அது கிளைம் பண்ண வேண்டிய, திரும்பி பெறுகிற விஷயமாக இல்லாத பிரச்சனைகளாக இருந்தால் அப்படி செய்து கொள்ளலாம். இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். உதாரணமாக இப்போ ஆயிஷா நாயகி அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஜெய்னபுக்கும். ஆயிஷா நாயகியும் ஜெய்னபும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள். அப்போ ஜெய்னப் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிஷா நாயகியின் மீது ஒரு கடுமையான கோபப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனை என்ன என்று இந்த ஹதீஸு சொல்லப்படலை, ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சரியான கோபத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, ஜெய்னப் அவர்கள் ஆயிஷா நாயகி வீட்டுக்கு கடுமையான கோபமாக ஆயிஷா நாயகியை திட்டுறாங்க. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆயிஷா நாயகியை கடுமையாக திட்டுகிறார்கள். அப்போ ஆயிஷா நாயகி என்ன செய்கிறார், இதில் ரசூலுல்லாஹ் அவங்க இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய வீட்டில் இருக்கிற நேரத்தில் தான் ஜெய்னப் அவர்கள் மனைவி தானே, ஜெய்னப் அவர்கள் இங்கே
ஏதோ ஆயிஷா நாய் அவங்கள பற்றி என்ன சொன்னாங்களோ என்னன்னு தெரியலை, அந்த விஷயம் நமக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. ஆனால் கோபமாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா சண்டை போடுறாங்க. சண்டை போட்ட உடனே அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, நான் எதையும் காதில் வாங்காமல் நான் மாதிரி கல் மாதிரி இருந்தேன், புறக்கணித்து கொண்டு இருந்தேன். அவர் ஜைனபு என்ன பேசினாலும் பேசட்டும் என்று நான் பதிலே பேசவில்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்குது, நீ ஏன் சும்மா இருக்கிற? தூணக்க ஃபன்தசிரி, நீ வந்து உன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லு, நீ பதில் கொடு. அவங்க சில விஷயங்களை தப்பாக சொன்னார்கள்னு சொன்னால் கேட்டுட்டு இருக்க தேவையில்லை, நீ பதிலை கொடுங்கிறாங்க. யாருக்கு? ஆயிஷா நாயிட்ட சொல்கிறாங்க, நீ ஜைனபுக்கு உரிய ரிப்ளையை கொடு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஜைனபு அவர்கள் சொல்கிறது தவறான விஷயமாக ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிகிறது, பொய்யானதாகவோ தவறான ஒரு குற்றச்சாட்டாக தெரிகிறது. அப்போ அதையும் கேட்டுக்கொண்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உறவை பேணணும் என்பதற்காக வேண்டி அதையும் தலையத்தில் ஆட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாய்கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து பதிலை கொடு. பதிலை கொடுன்னு சொன்ன உடனே ஆயிஷா நாய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல, அவங்க வந்து சகட்டு மேனிக்கு என்ன செய்கிறாங்க, ஜைனப் அவர்களை வந்து பேசுகிறார்கள். எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, ஜைனப் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் வாயெல்லாம் காஞ்சி போய் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அவர்கள் ஆகிவிட்டார்கள். அந்த அளவுக்கு நான் என்ன செஞ்சேன், பதில் கொடுத்த உடனே ஃபராயித்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹல்லலு வஜ்ஹுஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது அவங்களுடைய முகத்தை பார்த்தோம்னு சொன்னால் பயங்கரமான ஒரு மகிழ்ச்சியில் சந்தோஷமாக மலர்ந்து இருந்ததை நான் பார்த்தேன். அப்போ ஜைனப் அவர்கள் வந்து ஆயிஷா நாயின் மீது ஏதோ ஒரு பழியை, ஏதோ ஒரு குற்றத்தை, ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள். அது சரியான விமர்சனமாக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுதே அந்த மாதிரி நடக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆயிஷா நாயிட்ட நீங்கள் பதில் கொடுங்கங்கிறாங்க. பதில் கொடுங்கன்னு சொல்கிறது எதை காட்டுது, நம்மளை பற்றி தப்பாக பேசுனாங்கன்னு சொன்னால் நாங்கள் நல்லிணக்கம் பேணுகிறோம் அப்படின்னு இருக்கணுமான்னு அப்படி இருக்க தேவையில்லை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூண்டுறாங்க, உன்னை பற்றி பேசும்போது நீ சும்மா எதுக்கு நீ இருக்கிற, நீ உரிய ரிப்ளையை கொடு என்று தூண்டுகிறார்கள். தூண்டுறது மட்டும் இல்லாமல் இவங்க சொன்ன பதில் வந்து வாய் திறக்க முடியாத ஒரு பதிலாக இருந்ததை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் வளர்ந்தார்கள். முகத்தில் ஒரு மலர்ச்சி தெரியுது. எப்படி, இந்த ஆயிஷா மீது இந்த ஜைனபு சொன்ன குற்றச்சாட்டு சரியில்லை, ஆயிஷா சரியாக முறியடிச்சிட்டாங்க, முறியடித்த வகையில் அவங்க அந்த வகையில் அவங்கள தப்பு இல்லைன்னு காட்டிட்டார்கள் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்படிங்கிற ஒரு செய்தி இப்னு மாஜாவில் இன்னும் ஏராளமான நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. இது சரியான ஹதீஸ். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், இதெல்லாம் வந்து கிளைம் பண்ணுற விஷயம் கிடையாதுல. இதில் வந்து இவங்களும் எதை திட்டுறாங்க, அவங்களும் திட்டுறாங்க, ரிப்ளை கொடுக்குறாங்க. இதில் பொருள் சம்மந்தப்பட்டது திருப்பி வாங்குறது சம்மந்தப்பட்டது இல்லை. இதில் வந்து ரொம்ப ஓவராக பழி சுமத்தி கொண்டிருந்தார்களே, ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருக்க தேவையில்லை. இல்லாட்டி அந்த குற்றம் நம்ம செஞ்சதாயிரும்ல. ரிப்ளை கொடுக்கலன்னு சொன்னால் இவங்க சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் ஆயிஷா நாயகி செஞ்சுருக்கிறாங்கன்னு ஒரு அர்த்தம் வந்துடும். அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ இப்படி கேட்டுட்டு இருக்காது, நீ எப்படி பதில் கொடுன்றாங்க. அவங்களும் அதே மாதிரி பதில் கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுறாங்க. என்று கேட்டால், அந்த மாதிரி நம்ம கூட உறவினர்களுக்கு மத்தியில் ஒரு உறவினர் நம்ம மீது பழிய போட்டுகிட்டே இருக்கிறாரு, நம்ம இணக்கமாக இருக்கோம், இணக்கமாக இருப்போம்னு சொல்லி அதை கேட்டுட்டு இருக்க முடியுமா? நீ சொல்கிறது பழி, நீ பொய் சொல்லுகிறாய் என்று அதற்குரிய மறுமொழி என்ன செஞ்சிடணும், கொடுக்கணும். அவர் பேசுகிற அளவுக்கே நம்ம பேசலாம், அதில் எல்லை மீறக்கூடாது. இது அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூட என்ன செய்கிறான்னு கேட்டால், வேற ஒரு விஷயத்துக்கு சொல்லுகிறான், ஆனால் அதில் பயன்படுத்துகிற வார்த்தை வந்து எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியது தான். அது வேறு விஷயம் எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், 2வது அத்தியாயத்தில் 194வது வசனம், அதில் வந்து போர் செய்வதற்கு சில மாதங்களில் தடை, 4 மாதங்களில் யுத்தம் செய்யக்கூடாது. இது அரபுகளும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி இருந்த அரபுகள் இதை கடைப்பிடித்தார்கள். இஸ்லாமும் அதை ஏற்றுக்கொண்டது. அதான் 8 மாதத்துக்கு வந்து நீங்கள் சண்டை செஞ்சோன்னா பண்ணிக்கிறங்க. இந்த 4 மாதங்களுக்கு எந்த ஒரு யுத்தமும் என்ன செய்யக்கூடாது, வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு. துல்கதா, துல் ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜபு. துல்கதா ஒன்று, ஹஜ்ஜிக்கு முதல் மாதம், ஹஜ்ஜிக்கு பிந்தின மாதம். இந்த ஹஜ்ஜி பயணம் வந்து சீராக நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த 3 மாதங்களில் தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம், ரஜபுன்னு தனியாக வர்ற மாதம், ஆக 4 மாதங்கள் வந்து போர் செய்யக்கூடாது என்று இஸ்லாத்தில் அல்லாவும் ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறான். குர்ஆனில் இருக்குது. அல் ஹஜ் அஷூரும், மாதம் என்பது இன்ன இந்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இத்னாஸர ஷஹ்ரா, மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் 12, மின்ஹா அர்பாத்துன் ஹுர்முன், அதில் 4 மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்லி காட்டுகிறான். இது இஸ்லாத்துக்கு முன்னாடி அது புனிதமாக இருக்கிறது, இஸ்லாமும் அது புனிதமாக ஏற்றுக்கொண்டது. இதில் வந்து 2 பேரும் ஏற்றுக்கொண்டால் தான் இந்த புனிதத்தை கடைப்பிடிக்க முடியும். நான் மட்டும் போர் செய்ய மாட்டேன்னா அவன் வந்து அடிச்சுட்டு போயிடுவானே, அவனும் செய்யாமல் இருக்கணும், நானும் செய்யாமல் இருந்தால் தான் அந்த அதுக்கு ஒரு மீனிங்கே இருக்கும்.
அதனால் இந்த அரபுகளும் இதை கடைப்பிடித்திருந்த காரணத்தினால இஸ்லாம் அதை ஏற்றுக்கொண்டுருச்சு. இப்போ புனித மாதத்தில் போர் செய்யக்கூடாதுல்ல, புனித மாதத்தில் என்ன செய்கிறான்னா அவன் சண்டைக்கு வர்றான். இப்போ நம்ம போர் செய்யக்கூடாதுன்னு இருக்கிறோம். எதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால் புனிதமாவது மண்ணாவது அப்படின்னு அவன் படையை தட்டிட்டு வர்றான். நம்ம புனித மாதம்னு பார்க்கணுமா, சண்டைக்கு வந்துட்டால் விடக்கூடாதுன்னு பார்க்கணுமா? விடக்கூடாதுன்னு தான் பார்க்கணும். ஏன்னு கேட்டால் புனிதம் என்பது இருதரப்புக்கும் சமமாக இருக்கணும், ஒன் சைடு கிடையாது. புனிதம் என்பது ஒரு தரப்பானது கிடையாது. நான் மட்டும் புனிதம்னு சும்மா இருந்து அவன் வந்து புனிதம் இல்லைன்னு கருதினானேயானால் இப்போ எனக்கு தான் இழப்பு, அவனுக்கு தான் ஆதாயம். அப்படி விடக்கூடாதுங்கிறதுக்காக அல்ல, அதுக்கு தான் அந்த வசனத்துடைய விஷயம் இதுதான். ஆனால் அதில் பயன்படுத்துகிற வார்த்தை வந்து பொதுவானதாக இருக்கிறது. அதில் அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் அஷ்ஷஹருல் ஹராமி பி ஷஹருல் ஹராம், ஷஹருல் ஹராமுக்கு ஷஹருல் ஹராம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் உல் ஹுருமாத்து கிசாஸ், புனிதங்கள் என்பது இருதரப்பானவை, சமமானவை, சமநிலையில் உள்ளவை. புனிதம் என்று சொன்னால் நானும் புனிதம்னு சொன்னால் அவன் அதை புனிதம்னு ஆக்கணும். ரெண்டு பேரும் பேணுனா தான் அதில் அர்த்தம் இருக்குது, அதில் ஒரு நன்மை இருக்குது, உலகத்தில் ஒரு நன்மை இருக்கிறது. அப்படி இல்லாமல் நாங்கள் மட்டும் புனிதமாக இருப்போம், நீங்கள் மட்டும் எங்களை அடிச்சுட்டு போங்கன்னு சொல்ல முடியாது. இதை சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஃபமன் இஅ்ததா அலைக்கும், உங்களிடத்தில் யாராவது வரம்பு மீறினால், இப்போ புனித மாதத்தில் வந்து யுத்தம் செய்யக்கூடாதுன்னு சட்டம், அதை மீறி ஒருத்தன் வர்றான், நீங்கள் மீறுங்க, அப்புறம் என்ன புனிதம்? ஹராமு தான். புனித மாதத்தில் சண்டை செய்யக்கூடாது தான். எப்போ வரைக்கும் கூடாது? அவன் அதை பேன்ற வரைக்கும் தான் கூடாது. அவன் மீறுவானையானால் நீங்களும் மீறுங்கிறான்ல. எப்படி சொல்கிறான்? இப்போ நியத்ததா அலைக்கும், உங்கள் மீது யார் வரம்பு மீறுவார்களே ஆனால் ஃபாத்தது அலைஹி பி மிஸ்லி மாத்ததா அலைக்கும், அவர்கள் மீது அவர்கள் வரம்பு மீற அதே அளவுக்கு நீங்களும் மீறுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி ஒத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வாழமும் அன்னல்லாஹ் மால் முத்தகீன், முத்தகீன்களோட இறையச்சமுடைய மக்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த வசனம் சொல்லுகிறது. 294. இதில் இந்த புனித மாதங்களுக்கு உரியதாக இருந்தாலும் அதில் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? ஃபமன் இஅ்ததா அலைக்கும், யார் உங்கள்கிட்ட வரம்பு மீறுகிறார்களோ, வார்த்தை பொதுவாக இருக்கிறது. ஒரு விஷயத்துக்கு இறங்கினாலும் அதில் சொல்லப்படுற வார்த்தை வந்து ஒரு பொதுவான தத்துவத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உங்கள்கிட்ட யார் வரம்பு மீறினார்களே ஆனால் அதே அளவுக்கு நீங்கள் வரம்பு மீறுங்கள். ஒருத்தன் ஓங்கி கன்னத்தை அரைஞ்சிட்டான், ஓங்கி அரைஞ்சிருங்க, ரெண்டு அரைஞ்சிடாதீங்க. அவன் ஒன்று அரைஞ்சான்னா ஒன்று தான், அதே அளவுக்கு தான் செய்யணும். அவன் உங்களை வந்து ஒரு கன்னத்தில் அரைந்து விட்டான், பிடிச்சி கீழே தள்ளி விட்டான்னு நீனும் பிடிச்சி தள்ளி விடு, அதை தாண்டிடக்கூடாது. அவன் தள்ளி விட்ட காண்டு போட்டு வெட்ட அறுவடை எடுத்து வெட்டக்கூடாது. அவன் எந்த அளவுக்கு வரம்பு மீறுறானோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? வரம்பு மீறி கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உறவினர்களை அனுசரிக்கிறதா இருக்கட்டும், மற்றவர்கள் அனுசரிப்பதாக இருக்கட்டும், ஒரு சைடு வரம்பு மீறுவர் நீ கண்டுக்கிறாமல் போனீங்கன்னு சொன்னால் அநியாயக்காரனுடைய ஓங்கிரும். உங்களை செஞ்ச மாதிரி ஒரு புறம் சண்டை எடுத்துட்டு வருவான், எல்லாத்தையும் தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுவான், அராஜகத்தை காட்டுவான். அப்படின்னா அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள் என்ன செய்ய அங்கனைப்பட்டு ஒரு பதிலடியை கொடுத்துடணும். இதாச்சா? அதே மாதிரி அல்லாஹ் வந்து 16:126 சொல்லும் பொழுது ரெண்டை சேர்த்து சொல்கிறான். நீங்கள் சரிக்கு சரியாக பதிலும் கொடுக்கலாம், உங்கள் சாய்ஸில் உள்ளது. விரும்பினா மன்னிச்சுட்டு போகலாம். ஒருத்தன் அரைஞ்சி விட்டான், எனக்கு இப்போ அறைய முடியும், இருந்தால் நான் உன்னை மன்னிக்கிறேன் போ அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் கிளைம் பண்ணுற விஷயம், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. அப்போ அதை எப்படி அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால் ஒயின் ஆக்கபுத்தும், நீங்கள் யாரையாவது தண்டிப்பதாக இருந்தால் ஆக்கிபு மிஸ்லிமா ஊக்கிப்தும் பிஹி, எந்த அளவுக்கு நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்களோ அது போன்ற அளவுக்கு நீங்கள் தண்டியுங்கள். ஒருவனை பனிஷ்மெண்ட் கொடுப்பதாக இருந்தால், அவனை வந்து பழிவாங்குவதாக இருந்தால், அவன் எந்த அளவுக்கு உங்களுக்கு அவன் துன்பம் கொடுத்தானோ அது போன்ற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? செய்து கொள்ளுங்கள். உலகின் சபர்த்தும், நீங்கள் சகித்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் லஹுவ ஹைருன் லி சாபிரீன், சகித்து கொள்ளவர்கள் இதுதான் நல்லது. அதாவது நீங்கள் அடியும் கொடுக்கலாம். சொந்தக்காரன் தானே போயிட்டு போகிறான், டே எனக்கு அடிக்க முடியும்டா, நான் அதை விரும்பலை, நான் அதை மன்னிச்சினேன் போ, அல்லாஹ்வுக்கா மன்னிச்சிட்டேன் என்று சொல்லி உலகின் சபர்த்தும், நீங்கள் சகித்து கொண்டு இருந்தீர்களே ஆனால் லஹுவ ஹைருன் லி சாபிரீன், சகிப்புத்தன்மையுடைய மக்களுக்கு அதுதான் நல்லதுங்கிற ஒரு விஷயத்தை 16:126 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 42வது அத்தியாயம் 39வது வசனத்தில் சொல்லும் பொழுது வல்லதீன இதா அசாபத்துமுல் பகியு, அவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் என்று சொன்னால், ஒரு அநியாயம் அவர்களுக்கு வந்து சேரும் என்று சொன்னால் ஹும் யந்தசிரூன், அவர்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்காக மற்றவர்கள் உதவியை நாடி தேடுவார்கள். நம்மளை ஒருத்தன் அடிக்கிறான், நமக்கு அடிக்க முடியாது, நாங்கள் நீங்களாக எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கலாம். எதுக்கு? அவனை பழிதிக்கிறதுக்காக வேண்டி.
நமக்கு இயலாத நிலையில் இருந்தோம் என்று சொன்னால் இயன்ற ஆட்கள்கிட்ட போய் என்ன செய்யலாம், உதவியும் தேடிக்கொள்ளலாம் போது அப்போ இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அனைத்தையும் சகித்து ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. நம்ம நினைச்சா மன்னிச்சுட்டு போயிடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அதே மாதிரி 42வது அத்தியாயத்தில் 40, 41, 42 இந்த 3 வசனங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி அணுகுவது என்கிறதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஜஸாவு செய்யத்தின் செய்யத்தும் முஸ்லுஹா, ஒரு தீமைக்கு கூலி அது போன்ற தீமை தான். ஒருத்தன் ஒரு தீமையை செஞ்சான்னு சொன்னால் அது போன்ற தீமை தான் அதுக்கு உரிய கூலி. அடின்னா அடிச்சிரு, உன்னை திட்டினாண்டு அதே மாதிரி நின்று திட்டு, அவன் திட்டின மாதிரியான வாசகத்தையும் நீங்கள் சொல்லி திட்டலாம், அது நம்ம மேலே குற்றம் வராது. அவன் கெட்ட வார்த்தையில் திட்டினான்னு அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யலாம், திட்டலாம். ஏன்னு கேட்டால் ஜஸாவு செய்ய, அவன் தப்பு செஞ்சிட்டான், தப்புக்கு அது போன்ற தப்பு தான் கூலி என்று சொல்லிவிட்டு ஃபமன் அஃபா, ஆனால் யார் இதை அலட்சியப்படுத்தி வாசலாக திருந்தி கொள்கிறானோ அஜ்ருஹு அலல்லாஹி, அவனுடைய கூலி அல்லாஹ் இடத்துல இருக்கிற, மன்னிச்சிடலாங்கிறான். அதாவது தீமைக்கு தீமை தான், மன்னிச்சிட்டியா அதுக்கு கூலி இருக்கிறது. ரெண்டுக்கும் சேர்த்தா பர்மிஷன் கொடுக்குறான்ல. நீங்கள் ஒரு சண்டை அவனுக்கு ஈக்குவலாக சண்டை போட்டாலும் நீங்கள் அல்லாட்ட கேள்வி வருமாண்ட வராது. ஏன், நீங்களாக சண்டை போடலை, அவன் உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கிறான், வந்திருக்கும் போது அது பதிலடி கொடுத்தாலும் உங்களுக்கு குற்றம் வருமானு கேட்டால் குற்றம் வராது. இதையும் நம்ம விளைக்கிறணும். அதே மாதிரி உலமனின் தசர பாத உல்மிகி உலாய்க்க மா அலைஹிமின் சபீல், யார் தனக்கு அநியாயம் செய்யப்பட்ட பிறகு அதற்கு கணக்கு தீர்ப்பதற்காக வேண்டி பிறர் உதவியை நாடுகிறானோ அவர்கள் மீது எந்த ஒரு குற்றமும் எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. மறுமையில் நான் கேட்க மாட்டேங்கிறான்ல, உனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க, உனக்கு அடிக்க முடிஞ்சா போய் அடி, இல்லைன்னா யார் அடிக்க முடியுமோ அவன்கிட்ட போய் சொல்லி, அல்ல அரசாங்கத்தில் சொல்லி, அல்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி, அதுக்கு எந்த வகையில் போக முடியுமோ ஜமாத்தில் போய் சொல்லி, அந்த மாதிரி சங்கங்களில் போய் சொல்லி, இந்த மாதிரி யாரையாவது வச்சு அதுக்கு ஏதாவது செய்ய முடியும் என்றால் உன் மேலே கேள்வி கிடையாது. ஏன், அவன் செஞ்சதுக்கு நீ பதிலடி கொடுக்குறாய், செஞ்சதுக்கு பதிலடி கொடுத்தோம் என்று சொன்னால் அதில் அலைஹிமின் சபீல், அவர்கள் மீது தண்டிப்பதற்கு எந்த ஒரு வழியும் இல்லை. அல்லாஹ் தண்டிக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் கேட்க மாட்டான். உன்னை நீ அடிச்ச எப்படி போய் அடிச்சான்னு கேட்க மாட்டான். அவன் அடித்தா நீ போய் அடித்த, அவன் உன்னை அடித்திருக்கிறான் என்று சொல்ல நீ போய் அடித்தாயானால் எப்படி அடித்தான்னு எல்லாம் கேட்பானா, கேட்க மாட்டான். ஏன், அடிக்கு அடிதான், திட்டுக்கு திட்டு, மன்னிச்சால் சிறந்தது. யார் மேலே கேள்வி கேட்பேன் என்றால் இன்னம சபீலு, யார் மீது இந்த கேள்வி கேட்பதற்கு பாதை வழி இருக்கிறது என்று சொன்னால் அலல்லதீன எல்லிமூனன் நாச, மக்களுக்கு யார் அநியாயம் செய்கிறார்களோ எவ்வூன ஃபில்லர்லி பிகைரில் ஹக், நியாயம் இல்லாமல் பூமியில் வரம்பு மீறி கொண்டிருக்கிறார்களோ உலாய்க்கிலகும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு தான் கடுமையான தண்டனை இருக்கிறது. அதை சொல்லிட்டு மறுபடியும் அல்லாஹ் சொல்கிறான் வலமன் சபர வகஃபர, எவன் சகித்து கொள்கிறானோ மன்னித்துக் கொள்கிறானோ இன்னதாலி கிளம்பின் அஸ்மில் உமூர், இதுதான் உறுதிமிக்க காரியங்களில் உள்ளது. இது எல்லாருக்கும் செய்ய இயலாது. மன்னித்து விட்டு அலட்சியப்படுத்தி விட்டு சபுர் செய்து போவது என்பது அனைவருக்கும் முடியாது. இப்படி இருந்தால் நபிமார்களுக்கு தான் இந்த மாதிரி உலுல் அஸ்ம்னு நல்லா சொல்லுவான். அந்த மாதிரியான ஆட்களுடைய ஒரு தன்மை இது. இன்னதாலி கிளம்பின் அஸ்மில் உமூர், இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த காரியங்களில் ஒன்று, அனைவருக்கும் சாத்தியப்படாத ஒன்று, ஆனால் மன்னிச்சல் உயர்ந்தது. அப்போ நீங்கள் அடித்தா அடிக்கலாம், பிறர் உதவியை நாடலாம், வழக்கு போடலாம், புகார் கொடுக்கலாம், அது எல்லாமே செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. யாரு கேள்வி, உங்களை எவன் அடித்தான் அவன் மீது கேள்வி. நீங்கள் போலீஸுக்கு போனதுக்கு கேள்வி கிடையாது, நீங்கள் ஜமாத்தில் புகார் கொடுத்தால் கேள்வி கிடையாது. நாளை உனக்கு முடியாட்டி உனக்கு வேண்டிய ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் அவனை போய் அடிச்சிங்கன்னா உன் மேலே கேள்வி கிடையாது. யார் மேலே தான் கேள்வி, ஆரம்பித்து வச்சாலும் அவன் மேலே தான் கேள்வின்னு நல்லா சொல்கிறான். அந்த 42வது அத்தியாயத்தில் 4 வருஷத்தை தொடர்ந்து படிங்க, 39, 40, 41, 42. அது 42வது அத்தியாயம் 39, 40, 41, 42 வருஷத்துக்கு படிச்சிங்கன்னு சொன்னால் நம்ம அடுத்தவர்கள் நமக்கு உறவினர்களுக்கு மட்டும் உள்ளது தான் இது சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாத்துக்கும் பொருந்தும். உறவினர்களாக இருந்தாலும் சரி மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க நமக்கு ஏதாவது அநீதி இழைப்பார்கள்னா திட்டுறது பேசுறது, அந்த மாதிரியான அநீதி இழைப்பார்கள்னு சொன்னால் அதை அடிக்கிறது, அதுக்கு நம்ம திருப்பி அதே மாதிரி செய்யலாம், மன்னிக்கவும் செய்யலாம், மன்னிப்பது சிறந்தது. இது ஒரு விஷயம் இருக்கிறது. அதே இதுக்கு சான்றாக சொல்வதாக இருந்தால் யூசுப் நபி வரலாறு இருக்கிறது. யூசுப் நபியுடைய வரலாறை எல்லாம் சொல்லும்போது என்ன செய்கிறான், லக்கது கான ஃபி யூசுப் இஹ்வத்திஹி ஆயாத்துன் லிஸாயிலீன். அப்போ இந்த யூசுஃபுடைய வரலாறுகளையும் அவர்கள் சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட வரலாறுலையும் கேள்வி கேட்பவர்களுக்கு ஏராளமான சான்றுகள் படிப்பினைகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தான் சூரா யூசுஃபில் அந்த யூசுப் நபியுடைய வரலாறுலாம் சொல்கிறான். அதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்திலையும் நவீனமான காலத்தில் எழுப்புகிற எந்த கேள்வியாக இருந்தாலும் அது ஆன்சர் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வெறும் வரலாறு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பல படிப்பினைகள் அதில் இருக்கிறது.
அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ யூசுப் நபி என்ன செய்கிறாங்கன்ட்டா அவருடைய சகோதரர்கள்லாம் கொண்டு போய் ஒரு கிணத்துல போட்டுட்டு ஓனாய் சாப்பிட்டுருச்சுன்னு வந்து தகப்பனார்ட்ட சொல்லிட்டாங்க. அது எவ்வளோ பெரிய அநியாயம், இது சின்ன அநியாயமாக இது. அது குழந்தை சின்ன பிள்ளைய ஏதோ வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க வந்து பயண கூட்டம் எடுத்ததுனால ஒரு பிழைச்சிக்கிட்டார். யாரும் வரலன்னு வைங்க, ஒரு நாள் 2 நாளைக்கு சாப்பாடு இல்லாமல் அதுக்குள்ளே செத்து போயிருப்பார். அப்போ அப்படியான ஒரு வேலையை அந்த ஆளுக்கு செஞ்சுருக்கிறாங்க. அந்த சகோதரர்கள் வந்து அந்த சின்ன பையனாக இருந்த யூசுஃபுக்கு செஞ்ச அநியாயம் சாதாரண அநியாயம் இல்லை, அல்லாஹ்வுடைய அருளால் அவர் காப்பாற்றப்பட்டு கொண்டார். அது வேறு விஷயம். இவ்வளவும் செஞ்ச பிறகு அவர் எப்படி நடக்கணும்? அவர் எப்படி நடக்கலை. அவர் அங்கே விற்கப்படுறாரு, அப்புறம் ஜெயிலில் அடைக்கப்படுறாரு, அப்புறம் அவர் கையிலேயே ஆட்சி அதிகாரம்லாம் வருது, பவர் வருது, அந்த நாட்டில் செல்வ செழிப்பாக இருக்கிறது. இதெல்லாம் வந்த பிறகு யூசுப் நபியுடைய தகப்பனாருடைய யாக்கூப் நபி வாழ்ந்த பகுதியில் பெரும் பஞ்சம். அந்த பஞ்சத்திற்காக வேண்டி அவர் ஜெருசலத்தில் அவங்க நாடு எகிப்தில் இவர் இருக்கிறார் யூசுப் நபி, எகிப்தில் இவர் ஆட்சி பண்ணுறார். அவங்க ஜெருசலமில் பகுதியில் உள்ள அவங்களுக்கு என்ன செய்யலை, போதுமான உணவுகள்லாம் இல்லை என்று சொன்ன உடனே யாக்கூப் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் போய் உணவு வாங்கிட்டு வாங்க, அது ஈஜிப்டில் ஒரு அரசர் அள்ளி அள்ளி கொடுக்குறாராம், போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. யூசுப் நபியுடைய சகோதரர்கள்லாம் வர்றாங்க. வந்தாங்கன்னு சொன்னால் இவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. யூசுப் நபி சகோதரர்களை கண்டுபிடிச்ச 10 பேரில் வர்றாங்க. 10 பேருங்கும்போது ஒரு ஆளை 10 பேர் அடையாளம் கண்டுற முடியும். பெரிய ஆட்களாக இருந்ததுனால பெரிய அளவில் மாற்றம் வந்திருக்காது. இவர் சின்ன பிள்ளைய தூக்கி போட்டதுனால இவர் இப்போ வளர்ந்து ஆளான பிறகு அந்த 10 பேரும் கண்டுபிடிக்க முடியலை இவர் யூசுப் தான் சொல்லி. யூசுப் விளங்கிட்டார், இவங்க தான் ஆளுக்க. அப்படி 10 பேர் 11 பேர் வேறு வர்றாங்க. கூட பிறந்த இவருடைய உருதாய் மக்களாக இருக்கார்ல அந்த சகோதரையும் கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ பேச்சுவார்த்தை நடக்குமா நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால் அவரே கேட்குறாரு, நீங்கள்லாம் அந்த யூசுஃபை என்ன செஞ்சீங்கன்னு ஞாபகத்தில் இருக்கான்னு கேட்குறாரு. யார்? யூசுஃபை கேட்குறாரு. உணவுலாம் கேட்டு வந்தவுடனே உணவெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் போங்க, நல்லபடியாக போய் சேருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள்ட்ட உண்மையை உடைக்கிறாரு. என்ன உடைக்கிறாரு? கால ஹல் அலிம்தும் மாஃபா அழுத்தும் யூசுஃபை வகைகி, யூசுஃபையும் அவருடைய சகோதரரையும் என்னவெல்லாம் நீங்கள் பண்ணுனீங்கன்னு ஞாபகத்தில் இருக்குதா? நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கும்போது அடிக்கிறது கூட செஞ்சுருப்பாங்க போல இருக்குது. இந்த கிணத்துல தூக்கி போட்டது கடைசி வேலை, அதுக்கு முன்னாடி நிறைய செஞ்சுருப்பாங்க. அதனால் சகோதரரையும் சேர்த்துக்கிறாரு. யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரருக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்கன்னு யாவும் தெரிஞ்சிருக்கிறீங்களான்னு கேட்டவுடனே இது அன்தும் ஜாகிலூன், நீங்கள் ஜாகிலாக அறியாத மக்களாக இருக்கும்போது என்னென்ன செஞ்சீங்கன்னு நினைவு இருக்குதான்னு கேட்குறாரு. உடனே அவங்க விளங்கிட்டான், இவர் தான் யூசுஃபு. இதை கேட்குறத வச்சு பார்த்தா யூசுஃபுக்கும் சகோதரருக்கும் என்ன செய்தீங்கன்னு கேட்டால் விளங்கிருச்சு எனக்கு. யாருக்கு? இந்த சகோதரருக்கு விளங்கி விட்டது, யூசுஃப் இவர் தான் நம்ம கிணத்துல தூக்கி போட்ட ஆள் வந்து அல்லாஹ்வுடைய பெரிய அருளால் இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லி விளங்கிட்டாங்க. விளங்கிட்டு சொல்கிறாங்க, காலு அவங்க சொல்கிறாங்க, இன்னக்கல அந்த யூசுஃப், நீ தான் யூசுஃபோ கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஆனால் யூசுஃப் நான் தான் யூசுஃபு, இவர் தான் என் தம்பி சகோதரர். கது மண்ணல்லாஹு அலைனா, அல்லாஹ் எங்களுக்கு பெரிய அருளை செய்து விட்டான். யார் வந்து அல்லாஹ்வுக்கு பயந்து சகித்து கொள்கிறாரோ அவங்களுடைய கூலி அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று அங்கே ஒரு பயான் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு என்ன செய்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க, சகோதரர்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து எங்களை விட மேலாக்கி விட்டான், நாங்கள் தான் தப்பு செஞ்சிட்டோம், இந்த ஒரு இடம் நடக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்று உங்கள் மீது பழி வாங்குதல் இல்லை. நினச்சா அவங்க செஞ்ச வேலைக்கு பிடிச்சி உள்ளே வச்சு போடலாம், கவர்மெண்ட் அவர்கள் இருக்குது. நினச்சாங்கன்னு சொன்னால் நீ செஞ்ச வேலைக்கு உன்னை என்ன செய்யலாம், பிடிச்சி உள்ள ஜெயிலில் கூட அடைச்சிட முடியும். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் எந்த பழி வாங்குதலும் கிடையாது. யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். நீங்கள் செஞ்ச வேலையை நானும் மன்னிச்சிட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். வஹு அர்ஹமுர் ராஹிமீன், அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் பெரிய கருணையாளன் என்று அவர் சொன்னதாக 12வது அத்தியாயத்தில் 89, 90, 91, 92 ஆகிய 4 வசனங்களை பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யூசுப் நபி அவர்கள் எப்படி நடக்கிறாங்க? இவர்கள் என்ன வேண்டாலும் உணவு தர மாட்டேன்னு அனுப்பிவிடலாம். நீங்கள் அன்றைக்கி செஞ்சதுக்கு பதிலடியாக நானும் உங்களுக்கு பதிலடி கொடுக்க போகிறேன்னு என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு அரசாங்கத்தில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் அந்த பவர் அதிகாரம் எல்லாம் கையில் இருந்து கூட அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் பழி வாங்குதல் கிடையாது, நீங்கள் என் சகோதரன்மார்கள் அப்படின்னு நம்ம நடக்கலாம். அப்படி நடப்பதும் ஒரு மார்க்கத்தில் என்ன இருக்குது, எவ்வளோ பெரிய அநியாயம் செஞ்சவர்களாக இருந்தாலும் அது ஒரு காலத்தில் செஞ்சுருந்தார்கள், அதுலேயே நீடிச்சிருப்பான், அதை செஞ்சது அவங்களே வருந்திருப்பாங்க. அதெல்லாம் விளங்கி என்ன செய்கிறாரு, நடந்து போச்சு, நீங்கள் செஞ்சதுனால தான் ஒரு என்னை கூட ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டாந்து வச்சுருக்கிறான் அப்படின்னு கூட செஞ்சுருக்கலாம். அப்போ இந்த மாதிரியும் செய்வதற்கு என்ன இருக்குன்னா ஒரு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. நமக்கு ஒரு அநியாயம் செஞ்சவர்களை பதிலடி கொடுக்கவும் அனுமதி இருக்கிறது, மன்னிக்கவும் அனுமதி இருக்கிறது. ரெண்டையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த இடத்துல வந்து மன்னித்ததுக்கு ஆதாரமாக காட்டுறான். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. பிரயாணத்தில் போகும்போது ஒரு மரத்துக்கிட்ட என்ன செய்கிறாங்க, நிழலுக்காக வேண்டி இழப்பாடுறாங்க.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு முள் மரம் இருக்கிறது, அந்த முள் மரத்துக்கு அடியில் போய் அவங்க இருந்துட்டாங்க. மற்ற சகாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொரு மரமாக பார்த்து அவங்கவுங்க அப்படி இப்படி ஒதுங்கிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் பறந்த இடமா இருக்கிறது, மரங்கள் இருக்கிற இடமா இருக்கிறது, எல்லாரும் மரங்களுக்கு கீழே போய் இருந்துக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு முள் மரத்துக்கு கீழே அவங்க வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கும் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு கிராமவாசி வர்றாரு. இதை யாரும் கவனிக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அவர் வந்துடுறாரு. ஏன்னா இப்போ மெய்க்காவலர் வச்சுக்கிட்டு இப்படி பந்தா காட்ட மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இயல்பாக எப்பவும் சாதாரணமாக இருப்பார்கள். இதா இந்த ஆராபியுன், அப்போ ஆராபி வந்து என்ன செய்கிறாரு, லேசாக தூங்கிட்டோம்னு பார்த்தா, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, எங்களை கூப்பிட்றாங்க. நாங்கள் தூங்கிட்டோம், திடீர்னு எல்லாம் வாங்க கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னு வந்து பார்த்தா பக்கத்தில் கிராமவாசி ஒருத்தன் நிற்கிறான். அப்போ என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹாதா இஃப்தரத் அலைய செய்ஃபி, இந்த ஆள் வந்து என்னுடைய வாளை உருவி என்னைய தாக்க வந்தார். வான நாயிமுன், நான் தூங்கி கொண்டிருக்கும் போது இவன் வந்து வாளை எடுத்து என் வாளை பிடிக்கி என்னையை கொள்றதுக்கு முயற்சி பண்ணி விட்டான். ஃபஸ்தை கழுத்து, நான் விழித்து விட்டேன். ஓஹோஃபி எதிகி சல்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அது அவன் கையில் இருக்கும்போது நான் விழித்து கொண்டேன்னு சொல்லிட்டு ரசூல்லா கேட்குறாங்க. மை யமுனவுக்கு மின்னி, வாழை பிடிங்கிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழிச்சவனு நினைச்சிட்டாங்க ரசூல்லாண்டா ஒரு இந்த மத குருமார்கள் அப்படி இருப்பாங்களே, அப்படி ரசூல்லாவே இருக்கக்கூடாது, பெரிய மாவீரர் அவங்க. அவன் வந்து வாழை வச்சு மிரட்டணும்னு என்ன செய்ய, முடிச்சகையோட வாழை பிடிங்கிட்டாங்க. வாழை பிடிங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மை யமுனவுக்கு மின்னி, இப்போ உன்னை யாரா காப்பாற்றுவா, இப்போ என் கையில் வாள் இருக்குது, இப்போ உன்னை எவன் காப்பாற்றுவான் அப்படின்னு கேட்டவுடனே அப்போ கேட்குறாங்க. கடைசியில் வந்து ரசூல்லா என்ன செஞ்சாங்கன்னா, ரசூல்லாட்ட இதே கேள்வி கேட்குறான், நான் அல்லான்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ நடந்து போச்சா, அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல்லா அந்த மாதிரி சொல்லிவிட்டு, சரி நான் உன்னை மன்னிச்சினேன் போ, உடம்பு ஆத்தி புகு, அவன் தண்டிக்கவே இல்லைன்னு சொல்லி ஜலசை உட்காந்து விட்டார்னு வரும். அப்போ ஒருத்தன் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்றதுக்கு வர்றான். கொஞ்சம் கவனம், தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ரசூல்லா முழிக்க முந்தி போட்டுருந்தானா முடிஞ்சு போச்சு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு சுதாரித்து முடித்து கொண்டு அவனுடைய வாழை பிடுங்கினதுனால அவனால் கொல்ல முடியலை. அவனை தனியாக ஃபேஸ் பண்ணிவிட்டு பிறகு சஹாபாக்களை கூப்பிட்றாங்க. ஃபேஸ் பண்ணி வாழையும் பிடுங்கி வச்சுட்டு அப்புறம் சஹாபாக்களை கூட என்ன நடந்துச்சு தெரியுமாங்கிறாங்க. அப்போ என்ன செய்வாங்க இதெல்லாம் யாரும், அவன் ஒரு ஒரு சக்கரவர்த்தி ஜனாதிபதி, ஒரு மத குருவாக இருக்கிறார்கள். அப்படியான ஒருத்தர்கிட்ட வந்து உயிரோட விளையாடுறான் என்று சொன்னால் அவனை என்ன வேண்டாலும் செய்யலாம், பிடிச்சி அடிக்காத சொல்லலாம்ல, இழுத்து போட்டு சாத்துங்கண்டு அப்படின்னு சொல்லவில்லை. பேசாமல் எந்த தண்டனையும் கொடுக்காம பேசாமல் உட்கார்ந்து விட்டார்கள், அவன் பாட்டு போயிட்டாங்கிறாங்க. இது புகாரில் 2910. இப்படியான தன்னை தாக்க வந்தவரை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மன்னிக்கிறதுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விஷம் கலந்த ஒரு ஆட்டிறைச்சியை கொண்டு வந்து ஒரு யூத பெண்மணி கொடுக்குறான். எதுக்காக வேண்டி, கொள்றதுக்காக வேண்டி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷம் கலந்த விஷயம் தெரிந்து விடுகிறது. அதில் 2 பேரும் கொடுத்துல ஒரு ஆள் சாப்பிட்டு கூட ஒரு மூத்தா போயிடுறாரு. ரசூல்லா மட்டும் அது ஒன்றும் ஆகலை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, விஷத்தை கொடுத்த உடனே அப்போ அந்த ஆளை பிடிச்சி அந்த பொம்பளை கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்ன விஷத்தை நான் தான் கலந்தேன், கொள்றதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சஹாபா கைங்கு மலவும் மாட்டின பிறகு கேட்குறாங்க, அல்லா நக்துல்ஹா, அல்லாவுடைய துறை இவரை கொண்டுட்டுமா, ஏன்னா கொள்ளலாம், கொலை செய்கிறதுக்கு வந்ததுனால விஷம் கொடுத்து ஒரு ஆள் இறந்து வர போயிட்டார், கொலைக்கு கொள்ள தானே, ஆளை கொன்றுவோமான்னு கேட்குறாங்க. இஸ்லாமிய சட்டப்படி கொள்ளலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கண்டா, லா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தன்னை கொன்றவரை கொள்ளலாம்னு மார்க்கத்தில் சட்டம் இருந்தாலும் அவர் மன்னிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அவருக்கு உரிமை இருக்குதா இல்லையா? இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் அப்படி தானே சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாண்டவன்னு நினைச்சிட்டாங்க, விட்டுட்டாங்கிற வருது. இது புகாரில் 2617 ஹதீஸில் இருக்குது. அதனால நமக்கு ஏதாவது அநீதி இழைத்தார்கள் என்று சொன்னால் நம்ம விரும்பினால் என்ன செய்யலாம், மன்னிக்கலாம், விரும்பினால் தண்டிக்கலாம். ஆனால் மன்னிக்கிறது வந்து சிறந்தது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அதே இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், அந்த கொடுக்கல் வாங்கல், பொருளாதாரம், அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் தான் இப்படி. மற்றபடி உள்ள உங்கள் இடத்த ஒருத்தன் அபகரிச்சுக்கிட்டான், உங்கள் அண்ணனோ தம்பியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ, இப்போ வந்துக்கிட்டு நம்ம ரொம்ப நாள் உங்கள் இடத்த தரமாட்டேங்கிறான், நம்ம அண்ணன் தம்பியாக போயிடும், போக முடியுமா? எவனாலாச்சு போகணுமாக இருந்தால் நீ அதை ரிட்டர்ன் பண்ணு, என் இடத்த நீ வச்சிருக்கிறீங்களா அதை திருப்பி கொடு அப்படின்னு கேட்கணும். பொருளாதார விஷயத்தில் எப்படி காம்ப்ரமைஸ் ஒருத்தன் ஆகுவான்? திட்டுறது போகிறதெல்லாம் திருப்பி வாங்குறதுக்கு ஒரு விஷயம் இல்லை. அல்ல கடனை வாங்கிட்டு தரமாட்டேங்கிறான், கடனை வாங்கிட்டா தரமாட்டேங்கிறான், என்ன இங்கே அண்ணன் தம்பியாக போயிருங்கன்னு ஒருத்தன் சமாதானம் பேச வர்றான். இவன் சமாதானம் பேசுகிறவனா இவன் வந்து ஒரு தருதலையாயிவன், இதுக்கு பேர் சமாதானம் கிடையாது. அட அவன் இழந்திருக்காண்டா, ஒரு ரூபாய் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்டா, அதுக்கு என்னடா தீர்வு, அதை சொல்லுங்கடா முதல்லன்னு கேட்கணும். அப்போ இந்த கடன் போன்ற விஷயம், மோசடி போன்ற விஷயம், அபகரிப்பு போன்ற விஷயங்கள், அது ஒருத்தன் செய்திருப்பானே, உறவினராக இருந்தோ உறவினர் அல்லாமல் இருந்தோ செய்திருப்பானே, ஆனால் அவங்ககிட்ட இணக்கமாக போகணுன்ற மார்க்கத்தில் இருக்காண்டா கிடையாது. எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு மனிதர்கிட்ட கடன் வாங்கிட்டாங்க. கடன் வாங்கின உடனே ஒரு டயத்தில் சொல்வதாக வாங்கியிருப்பாங்க, ஒரு
கொடுக்க முடியலை. அந்த கடனை கேட்டு அந்த ஆள் வந்துட்டார். அந்த மனிதர் வந்து கடனை கேட்டு என்ன செய்கிறார், ரசூல்லாட்ட வர்றார். வந்த உடனே ஃபகுலலை ரொம்ப கடுமையாக கேட்குறார். அல்லாஹ்வுடைய ரசூல், அவங்க சக்கரவர்த்தி ஜனாதிபதி, அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் ஏதோ 4ஆம் பேர் 3ஆம் பேர்கிட்ட கேட்குற மாதிரி என்ன செய்கிறான். அந்த கடன் கொடுத்தாலும் வந்து ஃபகுலலை ரொம்ப கடுமையாக, அந்த கடுமை என்னங்கிறதுல வரல. வேற ஒரு சம்பவத்தில் அந்த கடுமை என்னவெல்லாம் சொல்லியிருக்காண்டு வருது வேற ஆள். இதில் வந்து என்ன கடுமைன்னு வரல. வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபாக்களுக்கு கடுமையான ஆத்திரம். இது வந்து சபையில் வச்சு கேட்குறான் பாருங்க. அந்த கடன் கேட்குற ஒரு ஆள் அந்த கடனையும் கேட்பதோட கடுமையாகவும் கேட்பதோட தனியாக கூப்பிட்டு போய் கடுமையாக கேட்டாலும் அது ஒரு வகை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அனைவருக்கும் மத்தியில் ரசூல்லாவுடைய மரியாதை எப்படிப்பட்டதாக இருந்துச்சு, உயிரையும் கொடுப்பார்கள். அப்படியான ஒரு ரசூல்லாவாக இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரை என்ன இப்படி நீங்கள் வாங்கிட்டு இப்படி சொல்கிறீங்க, அப்படி கேட்டால் பரவாயில்லை. அப்போ கடை மட்டும் வாங்க தெரியும் கொடுக்க மாட்டீங்களோ, இதான கடுமை. இந்த மாதிரி இந்த வார்த்தை இல்லை. கடுமைன்னா இது போன்ற இந்த மாதிரி ஒரு கடுமையான வார்த்தைகளை சொன்ன உடனே ஃபஹம்ம பிஹி அஸ்ஹாபுஹு, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள்லாம் அவரை தாக்குவதற்கு எப்படா யாரை பற்றில கேட்குறேன்னு எந்திரிச்சிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, தாவுஹு விட்டுவிடுங்கள், அவரை விடுங்கள். ஃபைனலி சாஹிபில் ஹக்கி மகாலன், கடன் கொடுத்தவருக்கு இப்படி பேசுகிற உரிமை இருக்குது. அவருக்கு நான் வாங்கிட்டு அவர் கொடுத்துட்டார். நான் கடன் வாங்கியிருக்கிறேன், அவர் கடன் கொடுத்துருக்கிறாரு. கடன் கொடுத்தவர் கேட்கத்தான் செய்வார். கடனை விட்டுட்டு போ, கேட்காம போன்னு சொல்ல முடியுமா? அது கிளைம் பண்ணுற விஷயம். நான் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு நிலை எனக்கு இருக்குதே, நான் இன்னும் கொடுக்காம இருக்கிறேனே. அவனுடைய பொருள் என்கிட்ட இருக்கும்போது அவன் கேட்கத்தானே செய்வான். கேட்கறதுக்கு உரிமை இருக்குங்கிறாங்க. இன்னலி சாஹிபில் ஹக்கி மகாலன், கடன் கொடுத்தவருக்கு இப்படி என்னையே பேசினாலும் சரிதான், நான் நீங்கள் பார்க்கக்கூடாது. அவன் கடன் கொடுத்தவன், நான் கடன் வாங்கினவன், இதுதான் நீங்கள் பார்க்கணும். அப்போ கடன் கொடுத்தவருக்கு கடன் வாங்கியவர்கிட்ட அது முறைப்படி செலுத்தப்படவில்லை என்று சொன்னால் அதை கேட்குற உரிமை அவருக்கு இருக்கத்தான் செய்கிறது என்று சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு ஒட்டகத்தை தான் வாங்கியிருந்திருக்காங்க. ரூபா காசுலாம் அந்த காலத்தில் பெரும்பாலும் பழக்கம் கிடையாது. ஒட்டகம் இந்த மாதிரி ஆடு தான் கடனை வாங்குவாங்க. ஏதோ ஒரு தேவைக்கு ஒரு ஏழைப்பாளை கொடுப்பதற்காக வாங்கியிருப்பாங்க. அவங்களும் கடன் வாங்கியிருப்பாங்க, பொது காரியத்துக்காக வாங்கியிருப்பாங்க. ஏன்னா பொது காரியத்தை தான் வாங்கினார்கள். ஏன்னு கேட்டால் அவங்க திருப்பி கொடுக்க சொன்னது பொது காரியத்தை தான் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் எந்த வயசு ஒட்டகத்தை இவரிடமிருந்து நான் வாங்கினேனோ அதே வயசு ஒட்டகத்தை கொடுத்து விடுங்கள். அவர் கேட்கும்போது இருக்குது பைத்துல் மாலில். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அது கேட்டவொன்னு கொடுத்து கூட இருப்பாங்க. அது கடுமையாக கேட்குறாரு, நீ கடுமையாக கேட்டக்காக தரமாட்டேன் அப்படி சொல்கிறாங்களாம் இருக்கிறாங்க. நீ ஒழுங்காக கேட்டிருந்தா தந்திருப்பேன், நீ கேட்ட முறை சரியில்லைன்னா தரமாட்டேன்லாம் பேசக்கூடியவங்களாம் இருக்கிறான் நீ கடனை வாங்கிவிட்டு. ஆனால் அதை எப்படி பார்க்கணும், கடன் கொடுத்தவனுக்கு அப்படி பேச உரிமை மார்க்கத்தில் இருக்கிறது. நம்ம தான் தாழ்ந்து போகணும். கடன் வாங்கிட்டோம் என்று சொன்னால் நம்ம தான் கூண வேண்டும், நம்ம தான் குறுக வேண்டும். கொடுத்தவன் குறுக தேவை கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஆத்து சின்ன மிசில சின்னிஹி, இவர் என்ன வயசில் கொடுத்தாரோ அந்த வயசுடைய ஒரு ஒட்டகத்தை இவர் கொடுத்து விடுங்கள்ங்கிறாங்க. போனால் பைத்துல் மாலில் போய் பார்க்குறாங்க. பார்த்தாங்கன்னு சொன்னால் அவர் அந்த வயசில் ஒட்டகம் இல்லை. வயசு எவ்வளோங்க சொல்லப்படலை, ஒரு 3 வயசு ஒட்டகம்னு வச்சுக்கிறோமே. 3 வயசு ஒட்டகத்தை வாங்கியிருக்காங்கன்னா 4 வயசு ஒட்டகம் தான் அங்கே இருக்குது, 3 வயசு ஒட்டகம் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இவர்கிட்ட என்ன வயசு ஒட்டகம் வாங்கினமோ அந்த ஒட்டகத்தை கொடுத்துருங்கப்பான்னா பைத்துல் மால் ஒட்டகங்களில் அது இல்லை. வயசு கூட காசு கூடும்ல. 1 வயசு குட்டிக்கு ஒரு வேலை, 2 வயசு குட்டினா ஒரு வேலை, அது இறைச்சிக்கு தகுந்த மாதிரி விலை ஏறும்ல. அப்போ விலை கூட வயசு கூடும்போது அந்த ரேட்டு அதிகமாக இருக்கும். அப்போ சஹாபாக்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, யார சொல்லலாம் இல்லா அம்சலமின் சின்னிஹி, இவர் கொடுத்த வயசை விட அதிக வயசுடையது, அதிக மதிப்புடைய ஒட்டகம் தான் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரசூல் அதை காரணம் காட்டி, இருந்தாப்பா நீங்கள் கேட்ட வயசில் ஒட்டகம் இல்லை, போயிட்டு வா அப்படி சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலை, கேட்டாச்சு, உன்ட்ட ஒட்டகம் வாங்கியிருக்கு இருக்குது, என்ன செய்யுங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆத்துஹு, அவர் தந்த ஒட்டகத்தை விட அதிக மதிப்புள்ள ஒட்டகத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஏனென்று கேட்டால் இப்போ இன்னமின் ஹைரிக்கும் அஹ்சனுக்கும் கலான், கடனை அழகான முறையில் திருப்பி செலுத்துபவர் தான் உங்களில் சிறந்தவர். வாங்கியதை கொடுப்பதை விட அதை விட சிறந்ததை கொஞ்சம் அதிகமாக அவனாக கேட்டால் வட்டியாக போயிடும், மாதத்துக்கு இவ்வளோ ஒன்று போட்டால் வட்டியாக போயிடும். நம்மளா விரும்பி 1 லட்ச ரூபா நெருக்கடியில் கடந்துறான் ஒருத்தன், திருப்பி கொடுக்குறோம், 1,10,000 ரூபாய் கொண்டு கொடுக்கலாம், அவன் வாங்கி கொள்ளலாம். இது வட்டியில் வராது. ஏன் வட்டியில் வராதுங்கிறோம்னா ரசூலுல்லாஹ் செஞ்ச வட்டியா, ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டாங்களே. 3000 ரூபா ஒட்டகத்துக்கு போல 4000 ரூபா ஒட்டகம் கொடுத்தாங்கன்னா அது என்னது, அது 1000 ரூபா கொடுத்தானே. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஆழ்த்து அதையே கொடுங்கள், கூடுதலையே கொடுங்கள். ஏன் கூடுதலை கொடுங்கன்னு கேட்டால், இப்போ இன்னமின் ஹைரிக்கும், உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அஹ்சனுக்கும் கலான், அழகான முறையில் கடனை திருப்பி செலுத்துபவர் தான் என்று சொல்கிறார்கள். இது புகாரில் 2306வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி முஸ்னத் அஹ்மதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் எப்படின்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தட்ட ஒட்டகத்தை விலை பேசிட்டு, நான் வீட்டில் அதை பேரிச்சம்பழம் எடுத்து தர்றேன், ஒரு குறிப்பிட்ட பேரிச்சம்பழம் ஒரு வசக்குன்னா 60 சாகும்பாங்க, 60 சாவுடைய பேரிச்சம்பழம் தர்றேன்,
இந்த ஒட்டகத்தை விலைக்கு தர்றியான்னு கேட்குறாங்க. அந்த ஆள் சரிங்கிறாரு. ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. வீட்டில் போய் பார்த்தா பேரிச்சம்பழம் இல்லை. வீட்டில் பேரிச்சம்பழம் இருந்திருக்குங்கிற அடிப்படையில் விலை பேசி கொண்டு வர்றாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் அந்த பேரிச்சம்பழம் இல்லை. வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் கொடுத்துட்டாங்களா என்னென்னு தெரியல, மறந்துட்டாங்களா, ரசூல்லாவே வீட்டில் இல்லாமல் ஒன்று இருக்குன்னு நினச்சிட்டாங்களான்னு தெரியலை. உடனே என்ன செய்கிறாங்க, இப்போ இந்த பணம் ஒன்றை வாங்கினேன், வீட்டில் வச்சு பார்த்தா பேரிச்சம்பழம் இல்லை, உனக்கு தர்ற அளவுக்கு பேரிச்சம்பழம் இல்லை, அதனால் எனக்கு ஏழாமல் இருக்குதுன்னு சொல்லி அது ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அந்த ஆள் என்ன செய்கிறான், வந்தாலும் கிராமவாசியா, நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற, என்னை ஏமாத்துறியா, வா கதுரா, இது மாதிரி மோசடி எங்கே இருக்குதுன்னு கத்துறாந்தாள். வந்தால் ஒட்டகத்தை விலை பேசியிருக்கு, வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை பொருளை கொடுத்தவன தான் உரிமையாக ஆகும். அந்த பொருள் வீட்டில் இல்லைன்னா சரி ஒட்டகத்தை தாங்கன்னு வாங்கிட்டு போக வேண்டியது தானே. இது அந்த ஆள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், வந்தால் வாகதுரா, இது என்ன ஒரு பெரிய பயங்கர மோசடியாக இருக்குன்னொன்னே சஹாபாக்கெல்லாம் பிடிச்சி என்ன செய்கிறாங்க, ஆளை அடிக்க போகிறாங்க, விடுங்க ஒன்றும் செய்யாதீங்கிறாங்க. அப்போ யகதீர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்ப்பா அல்லாஹ்வுடைய ரசூலை மோசடி பண்ணுவாங்க? சந்தர்ப்பத்தை சொல்கிறாங்க, சூழ்நிலை வளர்க்குறாங்கல்ல, பேசிவிட்டு அவன் வாங்கி தான் ஆகணுமா? பேசுனாங்க, இல்லை இப்போ கைவசம் காசு இல்லைன்னா வியாபாரத்தை முடிச்சுக்கிற வேண்டியது தானே, இதுக்கே அப்படி பேசுகிறேன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்படி சொல்கிறாங்க, அவன் மோசடி செஞ்சிட்டாயின்னு சொல்லும்போது கூட விடுங்க அவரை, அப்படி சொல்லிட்டு போகட்டும், நான் மோசடிலாம் பண்ணலை, அவருடைய பாதிப்பு ஏன்னா நான் வாங்காமல் சந்தையில் விற்றுருப்பார் வேறு யார்ட்டையாவது, நான் போய் வாங்கிட்டு வந்ததுனால அவர் அங்கே விற்க முடியாமல் போயிடுச்சுன்னா அதை உணர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தவுஹ் அவரை விட்டு விடுங்கள், ஃபைனலி சாஹிபில் ஹக்கி மகாலன், இந்த மாதிரி உரிமை உள்ளவருக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா மறுபடியும் ஒரு விளக்குறாங்க, வாப்பா நான் ஒன்றை வாங்கினேன், வீட்டில் இருக்குன்னு நினச்சானே வாங்கினேன், வீட்டில் இல்லை பேரிச்சம்பழம், 60 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு என்ன செய்யலை, ஒரு வருஷத்துக்கு பேரிச்சம்பழத்தை உனக்கு தர முடியலை, அதனால் இப்போ வாங்க முடியாமல் நிலைமையாக இருக்குப்பாங்கிறாங்க. மறுபடியும் என்ன மோசடி கத்துறார், மறுபடியும் இதே மாதிரி சஹாபாக்கெல்லாம் தாக்க போகிறாங்க. மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் விட்டுருங்க, அவர் சொல்ல உரிமை இருக்குங்கிறாங்க. 3வது இப்படிலாம் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ இவர் 3 தடவை சொன்ன பிறகு சரியாக வரலன்னொன்னே ஹுவைலா பின்த் ஹக்கீம், அவங்க ஏதோ பேரிச்சான் தோட்டங்கள்லாம் வச்சுக்கிற ஆள் போல இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஆளை அனுப்பி அந்த அம்மாட்ட போய் 1 வருஷத்துக்கு பேரிச்சம்பழம் கடனாக நாங்கள் கிட்டன்னு கேளுங்க, அவங்க தந்தார்கள்னு சொன்னால் அதை கொடுத்து இவர் அனுப்பி விட்ருங்க, இல்லைன்னு சொன்னால் என்னென்னு பார்ப்போம்னு அனுப்பி விட்றாங்க. அது கடனாக தான் கேட்குறாங்க. ஏன்னா இவர் போட்டு நெருக்கடி தாங்க முடியாமல் என்ன செய்கிறாங்க, கடனாக கேட்குறார்கள். அந்த அம்மாட்ட போய் கேட்டவுடனே அவங்க இருக்குது, ஆள் அனுப்புங்க, கொடுத்து விட்றேங்கிறாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை வாங்கி கொடுத்துட்டு ஒட்டகத்தை சொந்தமாக்கிட்டாங்க. அப்போ போகும்போது என்ன செய்யறான், அந்த ஆள் உழவு செஞ்சுவிட்டு ஜஸாக்கல்லா ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தருவானாக, கூட ஆகிட்டார் ஆள், பொக்கது அவுஃபைத்தா அத்தையப்பத்த, நீங்கள் முழுசாக தந்து விட்டீர்கள், அழகான முறையில் நீங்கள் செலுத்தி விட்டீர்கள்னு சொல்லிட்டு போகிறாத வருது. அப்போ இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உலாய்க்கு ஹியார் இபாதில்லாஹி இந்தல்லாஹி யௌமுல் கியாமா, கியாமத்து நாளில் இப்படி நடக்கிற ஆள் தான் அல்லாட்ட சிறந்த ஆளுக்குங்கிறாங்க. இது அல்ல பிரச்சனை. என்னென்னு கேட்டால் இது ஒரு கடன் பிரச்சனை. ஒரு கடன் பிரச்சனைன்னு வரும் பொழுது அதை கிளைம் பண்ணுற விஷயமா இருக்கும் பொழுது மன்னிச்சுட்டு போக முடியுமா? ஏழை மன்னிச்சுட்டு போகணும் எப்படி முடியும்? மனசு கேட்டால் தான் மன்னிப்பான், மன்னிக்காமல் போகலாம். அது கிளைம் பண்ணுற விஷயத்துக்கு எப்படி செய்யலாம்னு இருக்குது. அந்த ஒரு அடிப்படையை விளங்கி கொள்ள வேண்டும். அதே போல் இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். நம்ம இப்போ நம்ம சில இயக்கங்கள் அதையெல்லாம் நேற்று சமாதானம் சொன்னோம்ல, அந்த சமாதானம் என்ற உடனே என்ன செய்கிறாங்க, சில பேர் 2 ஜமாத்துக்கு மத்தியில் 2 இயக்கங்களுக்கு மத்தியில் பொது பிரச்சனைக்காக வேண்டி சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்துட்டு வாங்க சமாதானம் பண்ணி விடுவோம், அது மார்க்கத்தில் உள்ளதுன்னு சொல்லி நிறைய பேர் நினைத்து விடுவார்கள். நேற்று சொன்னதே இப்படி தப்பாக விளங்கி கொள்வார்கள். அப்படி கிடையாது. ஏன்னு கேட்டால் இப்போ நான் ஒரு இயக்கம் நடத்துகிறேன், இந்த இயக்கத்தின் பேரால் நான் வசூல் பண்ணுறேன், வசூல் பண்ணி நான் சாப்பிட்டது உங்களுக்கு தெரிகிறது, நீங்கள் அதை விமர்சனம் பண்ணுகிறீர்கள். அப்படி விமர்சனம் பண்ணும்போது இந்த 2 பேரை எப்படி நீ சமாதானம் பண்ணுவது? விமர்சனம் பண்ணுறேன், விமர்சனம் பண்ணாமல் விட்டுரு, அது எப்படி பண்ணாமல் இருப்பான்? நான் பொது காசை வாங்கி சாப்பிட்ருக்கிறத அவங்க கண்டகையமாக பிடிச்சி விட்டான். அப்படி 4 பேர்கிட்ட சொன்னால் தான் என்ன செய்ய முடியும், அடுத்தவர்களை ஏமாற்றாமல் இருக்க முடியும். இது பேசாமல் விட்டிங்கன்னு சொன்னால் அந்த பொது காரியத்தில் உள்ளவன் என்ன செய்வான், அடுத்தவரை ஏமாற்ற ஆரம்பிப்பானே. அந்த மாதிரி விஷயம் பஞ்சாயத்து இருக்குமானால் அதில் சமாதானம்னு வரவே வராது. அது என்ன செய்யணும், நீ வாங்கின களவாடியை திருப்பி கொடு, இன்னுமே களவாட மாட்டேன்னு சொல்லு, அது மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துன்னு போகக்கூடிய ஒரு விஷயம். அதில் போய் கூட்டக்கு பேசி சமாதானம் பண்ணுறேன்னு என்ன செய்யக்கூட யாரும் புறப்பட்டு வந்துடக்கூடாது. இப்போ நாமே முன்னாடி ஒரு இயக்கத்தில் இருந்தோம், அவர்கள் மீது பல கோடிகளை மோசடி செய்து விட்டார்னா குற்றம் சுமத்துறேன், அதுக்குள்ள ஆதாரத்தையெல்லாம் போடுறேன், நீங்களும் வாய முடிக்கிறேன், நீனும் வாய முடிக்க சொல்ல முடியுமா? அதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால் பொருளாதார விஷயத்தில் ஒரு பொது நிறுவனம் தனி நபருடைய மேட்ரு கிடையாது. பொதுமக்களுடைய வசூல் பண்ணி அதை முறையாக செய்யலை, களவாடி விட்டார்கள் என்று நம்ம ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினால் அதை என்ன செய்யணும்னு கேட்டால் சமாதானம் பண்ணி வைக்கக்கூடாது. அதில் என்ன விஷயம்னு பேசி என்ன செய்யணும், திருடுனே இல்லையான்றது ப்ரூஃப் பண்ண வேண்டும். திருடினது ப்ரூஃப் ஆனால் திருடினது திருப்பி கொடுக்க வேண்டும்.
திருடலைன்னு ப்ரூஃப் ஆனால் நான் சொன்ன குற்றச்சாட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி வரணுமே தவிர நீங்களும் பேசாதீங்க வாங்க சமாதானம் பண்ணணும்னு யார் புறப்பட்டு வந்தால் அது சரியாக வருமானு அது வராது. ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொருளாதார மேட்டரில் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை வசூலுக்கு அனுப்புகிறார்கள். அந்த வசூலுக்கு அனுப்பும் பொழுது எதுக்காக வேண்டி ஜக்காத் வசூலுக்கு அனுப்புகிறார்கள். இது புகாரில் 2597வது ஹதீஸில் இருக்குது. வசூலுக்கு அனுப்பும் பொழுது போயிட்டு நிறைய கொண்டு வர்றார், பொருள்களை கொண்டு வந்து ஒரு பெரிய பொருள் பெரிய குவியலை கொண்டாந்து தனியாக வச்சுட்டு ஒரு சின்ன குவியலை கொண்டாந்து பக்கத்தில் வச்சுவிட்டு ஹாதாலக்கும் இந்த பெருசாக வச்சுக்கிறது உங்களுக்கு உள்ளது ஜக்காத்துக்கு தந்தாங்க, ஓ ஹாதா உஹதியலி இது எனக்கு தந்தாங்கன்னு சின்னதை காட்டுறார். இவருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ரசூல்லாட்ட சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோமேன்னு கொண்டு வந்து வைக்கிறார். ரசூல்லா கோபம் வந்துருச்சு. இது எப்படி இது, நான் ஒரு வேலைக்கு அனுப்புகிறேன், நான் ஒரு வேலைக்கு அனுப்பும்போது நான் சொன்ன வேலைக்கு நீ வாங்கிட்டு வர வேண்டியது தானே, அதில் உனக்குன்னு தந்தார்கள்னா உனக்கு எப்படி தருவாங்க, நீ ஏதோ முறைகேடு பண்ணுவ, ஏதோ சலுகை கொடுப்ப, உன்னை வச்சு சாதிக்கலாம் தானே கொடுத்துருப்பாங்க, அப்போ எப்படி நீ வாங்கலாம், வாங்கிட்டு வந்து சொல்கிறாங்க. ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ ஹல்லா ஜலசஃபி பை தபிஹி ஒபை தும்மிஹி இவர் வந்து சொல்கிறாரு இவருடைய தந்தை வீட்டில் தாய் வீட்டில் இருக்க வேண்டியதானே, அப்போ யாராவது கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். எதனால் கொடுத்தாங்க, அந்த கொடுத்தவர்களுக்கு இவருக்கு என்ன உறவு, ஒரு உறவும் கிடையாது. நான் அனுப்புன காரணத்துக்காக வேண்டி அந்த பொது காரியத்துக்கு மக்கள் வந்து ஜக்காத்தை கொடுக்குறார்கள். அப்போ அதில் இவருக்கு என்ன வர, இவருக்கு ஜக்காத்திலிருந்து ஒரு ஊழியருக்குரிய ஊதியத்தை நான் கொடுத்துருவோம், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வழங்கி விடுவார்கள். அப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. இது ஒரு ஹதீஸ் 2597. 6979வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் விவரமாக வருது. ஒரு ஆள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசூலிக்கு அனுப்பினார்கள். அவர் வந்து வசூலிச்சுட்டு வந்தவொடனே ஹாசபஹு அவர்கிட்ட கணக்கு கேட்டார்கள், யார் யார் எவ்வளோ கொடுத்தா என்னென்ன கொடுத்தான்னு கேட்கும் பொழுது தான் அப்போ என்ன செய்கிறாருன்னா இதெல்லாம் உங்களுக்கு உள்ளது, இன்ன கொடுத்தது, இது எனக்கு தந்தாங்கன்ட்டு ஒரு லிஸ்ட்டை கொண்டாந்து கொடுக்குறாரு. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க ஹல்லா ஜலசஃபி பைத்தி அபிக்கா உம்மிக்க உங்கள் வாப்பா வீட்டில் போய் இரு, உங்கள் அம்மா வீட்டில் போய் இரு, ஹத்தா ஏத்திக்க ஹதியத்துக்க உனக்குள்ள ஹதி அவனுக்கு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இவருக்கு மட்டும் சொன்னால் பத்தாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே உரை நிகழ்த்து அறிவிப்பு செய்கிறாங்க. மக்கள்லாம் கூட்டிட்டாங்க, பயான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பயானில் என்ன செய்கிறாங்கன்னா அந்த செலவாத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அம்மாபாது எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ இன்னி அஸ்தாமில் ரஜுலமின்கும் அதில் அமளி ஒரு வசூல் பண்ணுற வேலைக்காக வேண்டி நான் ஒரு நியமிக்கிறேன். இப்போ ஏற்றி அவர் வர்றாரு, வந்து சொல்லுகிறார் ஹாதா மாலுக்கும் ஹாதா ஹதியத்தும் இது உங்களுக்கு உள்ளது இது எனக்கு உள்ளதுன்னு சொல்கிறார். அப்போ அபலா ஜலசபி பை தபிஹி இதே வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ அவர்கிட்டையும் சொல்லிவிட்டு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துகிறார்கள். இப்போ இதை அம்பலப்படுத்துறது எதுக்கு படுத்துகிறாங்க, நாளைக்கு ஒருவர் இந்த மாதிரி செய்துவிடக்கூடாது, அவரை மட்டும் கண்டிக்கிற நோக்கம் கிடையாது. இந்த விஷயத்தை கண்டிக்காது மக்களுக்கு தெளிவுபடுத்தாது விட்டோம் என்று சொன்னால் நாளைக்கு என்ன செய்வார், ஒவ்வொருத்தரையும் இதுவரை நடக்க ஆரம்பிப்பார்கள். அப்போ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அம்பலப்படுத்தான் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில நம்ம இருந்த இயக்கத்தில் ஏதாவது முறைகேடு மோசடி பல கோடிகளை களவாடி விட்டார்கள் எனக்கு தெரிய வரும்போது நான் சொன்னால் என்னையும் அவங்களையுமே நீங்கள் சமாதானப்படுத்த முடியுமா, சமாதானப்படுத்துறது என்ன செய்யணும், அது என்னன்னு விசாரிக்கணும். அது என்ன விஷயம், நீ குற்றச்சாட்டு சொல்கிறது உண்மையா அல்லது அவன் சொல்கிற பதில் உண்மையா அது விசாரிக்கணும். நான் பொய் குற்றச்சாட்டு சொன்னால் என்னையை தண்டிக்க வேண்டும், நான் சொன்ன மெய்யாக இருக்குமேயானால் அவர்களை தண்டிக்க வேண்டும், அவர்கள்ட்ட அந்த கிளைம் பண்ணி வாங்க வேண்டும். அப்படிப்பட்ட விஷயமாகத்தான் இந்த பொருளாதாரத்தை மார்க்கம் சொல்லி தந்திருக்குது. இதில் போய் சமாதானம் பண்ணன்னு போனீங்கன்னு வைங்க, எல்லா களவாண்டுருவாங்க. களவாண்ட பிறகு நம்ம விமர்சனம் பண்ணோம்னு சொன்னால் நடுவில் ஒருத்தன் வருவான், ரெண்டும் சேர்ந்துக்கிறோங்க, அட சொந்த விஷயமா ஏன் விஷயத்தினா சேர்ந்துட்டு போயிடலாம். இது யாருடைய விஷயம், பொதுமக்களுடைய பணம், அது பொதுமக்களுடைய பணத்தில் அது மாதிரி நடந்திருக்கும் பொழுது அதில் காம்ப்ரமைஸ் என்பது எப்படி ஆக வேண்டும் என்று சொன்னால் அதை விசாரணைக்கு உட்படுத்தணும். யார் பக்கம் தப்பு, குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அது விசாரிக்கணும். உண்மையாக இருந்தால் அப்போ அத்தனை கோடி ரூபாய் எங்கே கொண்டாந்து வை, அது பொதுமக்களுக்கு உரியது ஆக்குன்னு சொல்லணும். குற்றச்சாட்டு பொய்யாக இருந்தால் என்னை எப்படி சின்ன சட்டையை பிடிச்சி எப்படி நீ அவதூறு சொன்னு கேட்கணும். இப்படித்தான் சமாதானம் பண்ணுமே தவிர அந்த பிரச்சனையை தீர்வு காணாமல் சமாதானம் பண்ண முடியாது. தீர்வு காணாமல் பண்ணுன்னா என்ன செய்கிறோம், அநியாயத்தை கண்டுகொள்ளாமல் ஒதுங்குறோம்னு அர்த்தம், அநியாயத்துக்கு முட்டு கொடுக்குறோம்னு அர்த்தம், அநியாயத்தை மூடி மறைக்கிறோம்னு அர்த்தமாகிவிடும். அதை நம்ம விளங்கிக்கிறேன்னு அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு வார்த்தையை கடுமையான வார்த்தையை சொல்லி காட்டுகிறார்கள். அது ஒரு விஷயம் இருக்குது பார்த்துக்கிறேன்னு. அது போக என்னென்னு கேட்டால் இந்த பொருளாதார விஷயம் இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயத்தை நீங்கள் பாருங்கள். சில பேர் நமக்கு வந்து மார்க்க ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருக்கும், மார்க்க ரீதியாக சில தவறான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. நான் வந்து மார்க்க ரீதியாக நான் என்ன செய்வேன், அதை தவறு நான் சொல்லியிருப்பேன், ரெண்டு பேர் அதனால் மோதி கொண்டிருப்போம். நீங்கள் சமாதானம் பண்ண வர்றவங்க என்ன செய்யணும், நீங்களும் அவங்கள பற்றி பேசாதீங்க, அவங்கள பற்றி பேச, இதுக்கு பேர் சமாதானமா? இது என்ன மேட்ரு, இந்த விஷயத்தில் யார் சொன்னது சரி என்று தெரிந்தால் அது மக்களை பாதிக்கிற ஒரு விஷயம். இப்போ இதுக்கு அறிந்து கொள்வதாக இருந்தால் சஹாபாக்கள் ஹதீஸுகளுடைய கலையில் என்ன வரும்னு கேட்டால்
ஒவ்வொரு அறிவிப்பாளரை பற்றி ஒவ்வொருத்தரும் விமர்சனம் பண்ணுவாங்க. ஹதீஸ் கலையில் ஒருத்தருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதற்கு நிறைய அளவுகோல்கள் இருக்கிறது. அதில் ஒரு முக்கிய அளவுகோல் வந்து அறிவிப்பாளரை பற்றியது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒருத்தர் அறிவிப்பார், ஒரு சஹாபி அறிவிப்பார், அந்த சஹாபி சொன்னதாக அடுத்தவர் அறிவிப்பார், அவர் சொன்னதாக அதுக்கு அடுத்தவர் அறிவிப்பார். அதை வந்து ஹதீஸ்களை அறிஞர்கள் அந்த காதுக்கு எட்டும் பொழுது ஒவ்வொருத்தரையும் ஆய்வு செய்வார்கள். ஆய்வு செய்யும் பொழுது இந்த அறிவிப்பாளர் வந்து பொய்யன், இந்த அறிவிப்பாளர் வந்து பித்தலாட்டக்காரன், இந்த அறிவிப்பாளர் வந்து ரசூலுல்லாஹ் பேரில் இட்டு கட்டுறவன் அப்படின்னு ஒரு ஆளை பற்றி சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது அந்த ரெண்டு பேரும் சமாதானம் ஆக முடியுமா? இப்போ அது எப்படி சமாதானம் ஆகுறது? அவன் இட்டு கட்டுறவன் தான்யா, இட்டு கட்டுறதுனால நான் ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு மத்தியில் சமாதானம் பண்ணி யாரை முயற்சி பண்ணாங்களா அந்த காலத்தில்? இது சொந்த மேட்டரா? இது இட்டு கற்றவன் என்று தெரிந்து விட்டது என்று சொன்னால் அவன் சொல்லக்கூடிய ஹதீஸ் இல்லைன்னு நிராகரிச்சிருவோம். நம்ம அமல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா மாறுது. நமக்கு அமல் சம்பந்தப்பட்ட விஷயமா மாறும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால் அதில் போய் நாங்கள் இடையில நுழைந்து சமரசம் பண்ணுறோன்னு சொல்ல முடியாது. பிறரை பாதிக்கிற விஷயங்கள் சம்பந்தமாக ரெண்டு பேருக்கு மத்தியில் தாவா இருந்தால் அவங்க ரெண்டு பேர் விஷயம் அல்ல, அதை விளங்கிக்கிறணும். எனக்கும் ஒருத்தங்களுக்கு மத்தியில் தாவா இருக்கிறது. ஏன் பணத்தை எடுத்துக்கிட்டாருன்னு தாவா இல்லை, அவர் பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னு தாவா இல்லை, பொது பணத்தை எடுத்துக்கொண்டாருன்னு தாவாக இருந்தால் பொது பணத்துக்கு நானா உரிமையாளர்? அத்தனை மக்கள் உரிமையாளர்கள். அப்போ அதில் உள்ள விஷயத்துக்கு நான் மன்னிக்க முடியாது. அத்தனை பேருக்கு உள்ள விஷயத்தை அவங்க ரிட்டர்ன் தான் பண்ணி ஆகணும், திருப்பி தான் கொடுத்தாகணும். அந்த மாதிரி விஷயத்தில் போய் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் காம்பரமைசன் வரக்கூடாது. அது மாதிரி மார்க்க விஷயத்தில் வந்து இப்படி ஒரு பொய்யான ஹதீஸில் இல்லாத ஹதீஸ் என்று சொல்லிவிட்டார்கள் நான் விமர்சனம் பண்ணுறேன். இதை எப்படி சமாதானம் பண்ணுறது? அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் விட்டுட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஹதீஸை இட்டுக்கட்டி சொல்லுவார் அவர். அதை மக்கள் ஹதீஸ்ன்னு கேட்டு அமல்படுத்துவாங்களா? அமல்படுத்தி நரகத்துக்கு போவாங்களா? அதை பார்த்துட்டு இருக்கணுமா? அப்போ மார்க்க சம்பந்தமாக ஒரு நிலைப்பாடு தவறு என்று நானோ நீங்களோ யாரை பற்றியோ சொல்கிறாரு என்று சொன்னால் அதில் காம்பரமைஸு கிடையாது. அது ஆய்வு சம்பந்தப்பட்ட கூப்பிட ரெண்டு பேரையும் வையி, நீ ஹதீஸுங்க எடுத்துக்காட்டு அந்த ஹதீஸை இல்லைங்க, மன்னிப்பு கேளு, ஹதீஸில் பகிரமாக அறிவி மக்கள்கிட்ட நாங்கள் ஹதீஸ் என்று சொன்னோம், அது ஹதீஸ் இல்லை, தவறாக சொல்லிவிட்டோம், மன்னிப்பு கேட்குறோன்னு சொல்லு. அப்போ தான் அந்த ஹதீஸ் என்பது மக்கள்கிட்ட போய் சேராது. அவர் மார்க்கத்தை அவர் சொல்லிட்டு போகிறாருங்க, உங்கள் மார்க்கத்தை நீங்கள் சொல்லிட்டு போங்க. இப்படி சில ஆள் கிளம்புறாங்க. இந்த நடுநிலைங்கிற ஆட்கள் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சமாதானம் பண்ண சொல்லி மார்க்கத்தில் சொல்லியிருக்கல, அதை எப்படி விளங்கிட்டாங்க? மார்க்கத்தில் விளையாடினாலும் கூட நீ பேசாமல் இருங்க, நான் பேசாமல் இருந்தால் தப்பான மார்க்கம் மக்கள்கிட்ட போவோமே. மார்க்கத்தின் பெயரால் ஹதீஸில் இல்லாத ஹதீஸுங்கிறான், கொள்கையை மாற்றி பேசுகிறான், ஏற்கனவே இருந்ததுக்கு நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக பண்ணுறான், அவதூறுகள் அள்ளி போடுறான், அதெல்லாம் பொய் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதுக்குள்ள தீர்வு என்ன? அதை விசாரித்து அதுக்குரிய விஷயம் உண்மையை பொய்யை வந்து கண்டறிந்துட்டு தீர்வு அளிக்கணும். நடுவில் உட்காந்துட்டு நீனு விட்டுரு, இது ஒரு தீர்வா? இது இஸ்லாத்தினோட தீர்வா? நீனு விட்டுங்கிறது எதுக்கு? உன் விஷயத்துக்கு சொல்லு. ஏன் பணத்தை எடுத்துக்கிட்டானா நடுவில் வந்து சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், நீனு விட்டுன்னு சொல்லுங்கள். நான் மனசு கேட்டால் நான் செய்வேன், போயிட்டு போகிறான், என் பணம் தானே, நான் மன்னிச்சிடறேன்னு சொல்லுவேன். அதில் அவன் பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னா அவன் மன்னிச்சேன்னு சொல்லலாம். பணம் வந்து அவன் விஷயமாக என் விஷயமாக இருந்தால்தான் நீங்கள் நடுவில் போய் ஏப்பா சண்டை பிடிச்சிருக்கேன்னு பேசலாம். இது பணம் என்பது பொது விஷயம், மார்க்கம் என்பது அனைத்து முஸ்லீம்களுக்குமான ஒரு விஷயம். மார்க்க விஷயத்தில் தப்பான கருத்தை ஒருத்தர் சொல்லுகிறார், ஒரு இயக்கம் சொல்லுகிறது என்பதற்காக வேண்டி நம்ம ஒரு விமர்சனம் பண்ணோமே ஆனால், அதற்காக சண்டையிட்டு கொண்டோம் என்று சொன்னால், அதற்கான வாத பிரதிவாதத்தில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் அது எதற்கு பண்ணுகிறோம்? இந்த தப்பான மார்க்கம் மக்கள்கிட்ட சேரக்கூடாது என்பதற்காக வேண்டிதான். சரியான மார்க்கம் சேர வேண்டும். சரியான மார்க்கத்தை பின்பற்றிய மக்கள் தவறான மாதைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் அப்படின்னு வரும் பொழுது அதையும் நம்ம விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் இதில் சமரசம் யார் வரக்கூடாது. வரலாம், எப்படி வரலாம்? அந்த விஷயத்தில் யார் சொல்வது சரி, எங்களை வச்சு ரெண்டு பேரும் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. பேசி அதில் யார் சொல்வது சரியோ, அது தவறாக சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் பகிரங்கமாக ஊரறிய உலகறிய அவங்க அறிவிக்கணும். நாங்கள் இப்படி மார்க்கத்தில் உள்ள விஷயத்தை தப்பாக சொல்லிட்டோம், இது அல்ல மார்க்கம், ஏற்கனவே இப்படி நாங்கள் இருக்கலை, இப்போ தான் தப்பாக சொல்லிட்டு அறிவிக்கணும். அல்ல அவங்க தான் சரியாக சொல்லியிருக்கிறாங்க, நான் தான் பொய்யா சொல்லிட்டேன் என்று சொன்னால் நான் அறிவிக்கணும். அவங்க சரியாக தான் சொல்லியிருக்கிறாங்க, நான் காழ்ப்புணர்ச்சியில் இப்படி நான் சொல்லிவிட்டேன், நான் மன்னிப்பு இது சொல்லணும். இப்படி சொன்ன பிறகு தான் மக்களுக்கு செய்து கரெக்டாக போயிடும். மார்க்கத்தை மறைக்கலை. அப்போ நமக்கு மார்க்கத்துடைய நிலைப்பாடு என்னென்றா, மர்ராமின்கும் உங்களுக்கு ஏற்கனவே கூட சொன்ன அந்த திருமணத்திற்கு வந்து ரெண்டு மணமகனை பற்றி சொல்லும் பொழுது ஒருத்தர் வந்து அபூஜகம் வந்து அவர் ரொம்ப அடிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, முஆவியா என்பவர் வந்து வசதி இல்லாதவர் இருக்காரு, நீ ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணாதுன்னு ஒரு அம்மாட்ட சொன்னாங்களே. எதுக்கு சொன்னாங்க? அடுத்தவரை பாதிக்கிற விஷயம்.
பாதிக்கிற விஷயம்னா சொல்லித்தான் ஆகணும். பிறரை பாதிக்கும் விஷயத்திற்காக வேண்டி மார்க்கத்தை பாதித்தாலும் சரி, மக்களை பாதித்தாலும் சரி, அந்த மாதிரி விஷயத்தை ஒருவன் கையில் எடுத்து பேசினால் அதில் போய் என்ன செய்யக்கூடாது, அவனை காம்பரமைஸ் ரெண்டு தரப்புக்கு மத்தியில் நுழையக்கூடாது. காம்பரமைஸ் எப்படி பண்ணணும், ஏன்ப்பா அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், பேசி ஒரு முடிவுக்கு வாங்கன்னு அப்படி காம்பரமைஸ் பண்ணணும். பேசி எது உண்மை என்பதை விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டும். அந்த விவாதத்தில் ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்க வேண்டும். அந்த மாதிரி முயற்சி பண்ணணுமே தவிர வேறு விதத்தில் செய்வதற்கு மார்க்கத்தில் என்ன இல்லை, அனுமதி கிடையாது. முத்தாய்ப்பாக சொல்வதாக இருந்தால் மர்ராமின்கும் முன்கரன், தீமையான காரியம் நடப்பதை கண்டால் பள்ளி கையுறுபி எதிகி, கையால் தடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் வாயால், இல்லாவிட்டால் மனசால் வெறுத்து ஒதுங்க வேண்டும். அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், பொருளாதாரத்தை தப்பு செய்கிறாங்கன்னு சொன்னால் கையால் போய் தடுக்க பாருங்கள், வாயால் தடுக்க பாருங்கள். ஒன்றுக்கு தேர மாட்டாங்கன்னா ஒதுங்கிருங்க அவங்கள விட்டு. அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது மார்க்கம். அதனால் இந்த காம்பரமைஸ் சொன்ன விஷயமாக நேற்று நான் சொன்ன விஷயத்தை அந்த கூடுதல் தகவல் இந்த இல்லாதனால தெளிவுபடுத்தி விட்டேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த விஷயத்தை நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.